மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உங்கள் வீடியோக்களோட வியூஸை ஆர்கானிக் முறையில் எப்படி அதிகமாக்குறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் நார்மலாக ஏதாவது மற்ற வீடியோ பார்க்கும்போது அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேனல் ஐடியிலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் போய் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. உங்கள் சேனல் க்ரோத் ஆகாது. அப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தரணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஐடியிலேருந்து நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லலாம். உங்கள் சேனல் ஐடியிலேருந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடவே போடாதீங்க. அடுத்ததாக வியூஸ் அதிகமாக போகிறதுக்கு நல்ல கண்டென்ட்டாக பார்த்து எடுக்கணும். அதில் 2 டைப் தான் பாப்புலர். ஒன்று ட்ரெண்டிங், இன்னொன்று எவர்கிரீன் டாபிக். உங்கள் சேனல் புது சேனல்னா வியூஸ் அதிகமாக போக கொஞ்சம் டைம் எடுக்கும். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு 3லையும் உங்கள் சேனல் பேரை போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் சேனல் பேரை இடைவெளி இல்லாமல் ஹேஷ்டேக் போட்டு போடணும். அப்போ தான் சீக்கிரமாக சேனல் பேரை சர்ச்சில் பார்க்க முடியும். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ தொடர்பான பிளேலிஸ்ட்டை காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி சின்ன சின்னதாக செய்கிறது எல்லாமே யூடியூப் கொடுக்குற வளர்ச்சிக்கு உண்டான ஆப்ஷன் தான். இதை எல்லாமே சரியாக பயன்படுத்தினாலே வியூஸ் வழக்கத்தை விட அதிகமாக வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. உங்கள் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.